ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் மூன்ஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பிளானரோட ஃப்ளிப் த்ரோ பார்க்க போகிறோம். இதுதான் என்னோட 2025க்கான ப்ரைமரி பிளானராக இருக்க போது. நான் வந்து யார்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரம் த பிராண்ட் இங்க்லிங் ஹப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன வரும்னு பார்த்துருவோமா? ஒரு க்யூட் தேங்க்யூ கார்டு ஃப்ரம் த க்யூட் ரைட்டிங்ஸோடு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு புக் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு க்யூட் பாண்டா தீம் நோட் பேட் கொடுத்துருக்காங்க. குட் குவாலிட்டி பேப்பர்ஸ் அண்ட் மை ஃபேவரட் ஸ்டிக்கர் புக். நம்ம பிளானர் பார்ப்போம். இது வந்து ஒரு அன்டேட்டட் பிளானர் காய்ஸ். இது ஹார்ட் பவுண்ட் அன்டேட்டட் பிளானர். தீம் வந்து எல்ஷியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த எல்ஷியன் மீன்ஸ் பிளிஸ்ஃபுல் அண்ட் டிலைட்ஃபுல். பிளானர் ஃபிளிப் த்ரோ பண்ணிடுவோமா? த ஃபஸ்ட்டு பேஜே எப்படி தான் காய்ஸ் இருக்கீங்க. உங்கள் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அப்புறம் ஒரு க்யூட் லெட்டர். இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு கிராட்டிடியூட் ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திங்ஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷன் இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஃபார் வாட் ஐ லவ் மோஸ்ட் அபவுட் மை லைஃப் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கலாம். டூ மோர் ஆஃப் வாட் யூ லவ் அப்படின்னு கீழே ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் இல்லை அதிகமாக ஜேர்னலிங் பேஜ் கொடுத்துருக்காங்க காய்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கில்ஸில் மை பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், வாட் ஐ எக்ஸல் அட், வாட் காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளோ யுவர் ஒரிஸ் அவே அப்படின்னு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட் எ ஒரி இன் ஈச் பபிள் அண்ட் தென் இமேஜின் ப்ளோயிங் இட் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பில்ட் யுவர் ஹவுஸ், உங்கள் ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இவங்களே எங்கள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் யூ கீப் ஹிடன் ஃப்ரம் அதர்ஸ், ஹவு டு யூ டீல் வித் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிங் பேஜ் கொடுத்துருக்காங்க. கலரிங் பண்ணிக்கலாம் நீங்கள். லாஸ்ட் இயர் இன் ஏ ரிவ்யூ நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாஸ்ட் இயரில் நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணீங்க, என்ன லெசன் கற்றுக்கிட்டீங்க, திங்ஸ் ஐ கேன் இம்ப்ரூவ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார், ஐ வாண்ட் டு ரிமெம்பர் அப்படின்னு பாஸ்ட் இயர் பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திஸ் இயர் பிளான்னு சொல்லி ஒரு 4 கோல்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த், வெல்த், ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட், ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு இந்த இயர்க்கான பிளான். ஏதாவது புதுசாக இந்த 4 கோல்ஸ்லையும் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மை டாப் கோல் ஃபார் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்சனல், ப்ரொஃபஷனல், ஹெல்த், ஃபினான்ஷியல் கோல், ரிலேஷன்ஷிப் கோல், பேஷன் கோல் அப்படின்னு 6 கோல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு கைஸ். நீங்கள் இங்கே உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் 5 கோல்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எவ்வளோ கோல்ஸ் வந்து மினிமமாக இருக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சீக்கிரமாக அதை ட்ராக் பண்ணி அச்சீவ் பண்ணிடுவோம் கைஸ். ரொம்ப அதிகமாக கோல்ஸ் போயிட்டே இருந்ததுன்னா நம்ம எதை பார்க்குறது எதை விடுறதுனே நமக்கு தெரியாது. அதனால் மினிமமாக வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இயர்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நீங்கள் பர்த்டேஸ் அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் த டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஷன் போர்டு. விஷன் போர்டு உங்களுக்கு பக்கெட் லிஸ்ட் என்ன, உங்கள் பக்கெட் லிஸ்ட் என்னென்ன இருக்கோ அதை இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஹாலிடே லிஸ்ட் அது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபேவரட் கோட்ஸ் அண்ட் சேயிங்ஸ், நோட்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ மெனி பேப்பர்ஸ் ஃபார் ஜேர்னலிங் காய்ஸ். நோட்ஸ் அண்ட் தாட்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜான்வரி. ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி அஜெண்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மந்த்துக்கான ஓவர்வியூ, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் மந்த்லி ஓவர்வியூவாக இங்கே எழுதி வச்சுக்கலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் பிளான். எனக்கு இந்த பிளானர்லேயே ரொம்ப பிடிச்சது பட்ஜெட் பிளான். நீட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட், சேவிங், ஃபன் மணி, அதர்ஸ், சம்மரி அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா அதர்ஸில் நமக்கு இதில் இல்லாததை நம்ம கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் லிஸ்ட். இதெல்லாம் மந்த்லி வரும் கைஸ். ஷாப்பிங் லிஸ்ட் அதில் வந்து க்ராசரி, சில்ட்ரன் நீட், ஹவுஸ் ஹோல்ட் எசென்ஷியல், ஹோம் குட்ஸ், அதர் அசசரிஸ் அண்ட் பர்சனல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே மந்த்லி என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் எசென்ஷியல்ஸ் வேணுமோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ளீனிங் செக்லிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் நான் எந்த பிளானர்லையுமே பார்த்ததில்ல கைஸ். இதில் புதுசாக இருக்குது. டெய்லி டாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் டெய்லி டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க, 1 வீக்குக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மீல் பிளானிங்கும் அதே மாதிரி தான் கைஸ் பண்ணியிருக்காங்க. 1 வீக்குக்கான மீல் பிளானிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மூட் ட்ராக்கர். இதில் வந்து நீங்கள் கீழே இருக்க பாக்ஸில் உங்களுக்கு கலர்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்தந்த டேக்கு எப்படி இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் ஜேர்னல் பண்ணிக்கலாம். அப்புறம் அதர் ட்ராக்கர் சொல்லி இங்கே எக்ஸாம்பிளுக்கு பீரியட் ட்ராக்கர்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி கோல்ஸ். இந்த மந்த்துக்கான என்னென்ன கோல் இருக்குது அதையும் 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் கோல், பாடி கோல் அண்ட் ஒர்க் கோல் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு 30 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் மந்த்துக்கு வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்ச்னா சேவிங் சேலஞ்சாக வச்சுக்கலாம், இல்லைனா
மந்த்தாக நீங்கள் சேலஞ்ச் வச்சுக்கலாம். இல்லைனா புதுசாக ஒரு ஹேபிட் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக எடுத்து பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹேபிட் ஆயிரும். அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஜில். நெக்ஸ்ட் வந்து வீக்லி அப்டேட். இல்லை தேர் இஸ் நோ டெய்லி பேஜஸ் கைஸ், ஒன்லி வீக்லி அப்டேட்டு. 1 வீக்குக்கான இது அப்டேட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 பேஜஸ் 5 வீக்குக்கானது கொடுத்துருக்காங்க. அதனால் நோ ப்ராப்ளம். இதை வந்து நீங்கள் டெய்லி பிளானராக யூஸ் பண்ணலாம்னா இங்கே வந்து அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட் அந்த மாதிரி கூட நீங்கள் டெய்லி எழுதிக்கலாம். டெய்லி பிளானர் தனியாக வச்சுருந்தீங்கன்னா. ஏன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீப் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. ஹேபிட் ட்ராக்கர் வந்து 6 கொடுத்துருக்காங்க. வீக்லி கொடுத்துருக்காங்க ஹேபிட் ட்ராக்கர். இங்கே நீங்கள் உங்களுக்கு ஸ்லீப் ட்ராக்கர் கலர் கொடுத்து நீங்கள் எவ்வளோ மணி நேரம் தூங்குறீங்கன்னு சொல்லி இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். டு டூ லிஸ்ட், டாப் ப்ரையாரிட்டி, ரிமைண்டர், நோட் டு செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வீக்ஸ். லாஸ்ட்டு 5th வீக்குக்கு வந்து ஒரு 3 டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 நாளைக்கு மட்டும்தான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வரப்போகிறதும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் ரிஃப்ளெக்ஷன். இல்லை உங்கள் மூட் இந்த மந்த்துக்கு எப்படி இருந்தது, ரிமைண்டர் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த், வாட் வென்ட் வெல் ஃபார் திஸ் மந்த், பேட் ஹேபிட்ஸ் ஐ நீட் டு ஸ்டாப், வாட் ஐ டிடன்ட் கோ அஸ் பிளான்ட், வாட் ஐ நீட் டு இம்ப்ரூவ், ரிமைண்டர் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். மந்த் எண்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் காய்ஸ். அப்போ தான் நம்ம எப்படி இந்த மந்த் போச்சு, ப்ரொடக்டிவாக போச்சா இல்லையாங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் அண்ட் தாட்ஸ் பேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த மந்த் ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி தான் காய்ஸ் எல்லாத்துலேயும் இருக்க போகுது. அதேலேயே மந்த்லி எல்லாத்துக்குமே இந்த 30 டேஸ் சேலஞ்ச், மந்த்லி கோல், மீல் பிளானிங், கிளீனிங் செக்லிஸ்ட், பட்ஜெட் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் 12 months இருக்க போது. இது நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அன்டேட்டட் பிளானர் தான். 100 GSM பேப்பர் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதனால் திக்காகவே இருக்குது, நல்லா பேஜ் குவாலிட்டி. மூட் ட்ராக்கரும் மந்த்லி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க காய்ஸ். கம் டு த ஃபைனல். நெக்ஸ்ட்டு இந்த எண்ட் ஆஃப் த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ரீடிங் செக்லிஸ்ட், லேர்னிங், வாட்ச் லிஸ்ட், ட்ராவல் லிஸ்ட் அப்படின்னு கம்பைன் பண்ணி ஒரே பேஜில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 6 இதுவாக. இதில் வந்து நீங்கள் மெயினாக என்னென்ன எசென்ஷியலோ ட்ராவலுக்கு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கிட்டீங்களான்னு செக் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கேஷன் ட்ராக்கர்னு சொல்லி ஒரு 5 வீக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் ட்ராக்கர். இது வந்து ரொம்ப எசென்ஷியல் காய்ஸ். பாஸ்வேர்ட்லாம் நான் மறந்துடுவேன், எதுக்கு எந்தெந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறதுனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஹாட்லைன், ஃபயர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். மை இயர் இன் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெசன் லேர்ன், ஃபேவரட் மெமரி, த ஹார்டஸ்ட் திங் அபவுட் திஸ் இயர், த கூலஸ்ட் திங், மை கோல் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி இந்த எண்ட் ஆஃப் த இயர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீ இன் பாஸ்ட், மீ இன் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி 2 காலம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைன் டம்புக்கு 2 செய்தி கொடுத்துருக்காங்க ரைஸ். ஓவரால் இந்த பிளானர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளானர், ஒரு குட் குவாலிட்டி, A5 சைஸில் இருக்கனால நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். பேஜ் குவாலிட்டியும் நல்லா திக்காக இருக்குது கைஸ். பேஜ் குவாலிட்டி நல்லா திக்காக இருக்குது. இல்லை வந்து பட்ஜெட் பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இல்லை என்ன குறைன்னு பார்க்குறேன்னா அந்த க்ளீனிங் செக்லிஸ்ட், மீல் பிளானர்லாம் ஒன்லி 1 வீக்குக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து என்ன இப்படி இருக்குன்னு இருக்கும். பட் அது யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த பிளானர் ஒன்றும் அவ்வளோ குறையா இல்லை. இந்த பிளானர் வந்து சூப்பர் பிளானர் தான். ஓகே, பார்ப்போம் எப்படி செட்டப். Guys for watching till the end, and please subscribe for watching more such awesome content. Thank you.